ஓம் சாந்தி. நான் உண்மையான வருமானத்தை சேமிக்கின்ற ஆத்மா. நான் கர்மயோகி ஆத்மா. நான் நிரந்தர யோகி ஆத்மா. நான் அழிவற்ற சர்ஜனிடம் எதையும் மறைக்காமல் இருக்கின்றேன். தவறு நடந்துவிட்டால் நான் மன்னிப்பு கேட்கின்றேன். உண்மையான வருமானத்திற்கு ஆதாரம் படிப்பாகும். நல்லவர்களின் தொடர்பானது முன்னேற்றத்தை கொடுக்கின்றது. ஆகையால் நான் சகவாசத்தில் மிகவும் கவனமாக இருக்கின்றேன். எல்லையற்ற தந்தை வந்து நமக்கு ஞானம் கொடுத்து சொர்க்கத்தின் எஜமானராக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார். சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுற்றுகிறது என்ற ஞானத்தை நமக்கு இறை தந்தை கொடுக்கின்றார். இறை தந்தை கற்பிக்கின்றார் எனில் அவசியம் இறை தந்தையின் குழந்தைகள் மாஸ்டர் கடவுளாக ஆகின்றனர். பகவான் ஒரே ஒருவர்தான். எந்த ஒரு தேவதையோ அல்லது மனிதனோ பகவானாக ஆகிவிட முடியாது. இந்த எளிய ராஜயோகத்தின் கல்வியின் மூலம் கல்வி கடவுளாகிய சரஸ்வதியே பிறகு செல்வத்தின் கடவுளாகிய லட்சுமியாக ஆகின்றார். நாம் அனைவரும் ஈஸ்வரிய குழந்தைகள். தந்தையின் மூலம் ஜெகதாம்பா ராஜயோகம் கற்று ஆஸ்தி அடைகின்றார். ஞானம்தான் வருமானத்திற்கான வழியாகும். இதுதான் உண்மையான வருமானமாகும். இது சத்திய தந்தையின் மூலம் ஏற்படுகின்றது. ஒவ்வொரு அடியிலும் நான் தந்தையின் வழிப்படி நடப்பேன் என்று எனக்குள் உறுதியெடுத்துக் கொள்கின்றேன். ஈஸ்வரிய குழந்தையாகிய என்னுடைய நடத்தை மிகவும் ராயலாக இருக்கின்றது. 5 விகாரங்கள் என்ற ராவணன் மீது ஸ்ரீமத் மூலம் நான் வெற்றி அடைகின்றேன். இந்த ராஜயோகத்தில் ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி என அனைத்தும் வந்துவிடுகின்றது. இதை பரமபிதா பரமாத்மாவை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. நான் மற்ற தொடர்புகளை துண்டித்து தந்தையுடன் தொடர்பை ஏற்படுத்துகின்றேன்.
இப்போது நான் தந்தையுடையவனாக இருக்கின்றேன். அவருடைய வழிப்படியே நடக்கின்றேன். அவர் பெயர் கெட்டுப் போகும்படி எந்த ஒரு காரியமும் நான் செய்யாமல் இருக்கின்றேன். தந்தை அபகாரம் செய்பவர்களுக்கும் உபகாரம் செய்கின்றார். எந்த பலனும் எதிர்பாராமல் தந்தை சேவை செய்கின்றார். பாரதத்தை தான் தந்தை தங்கக் குருவியாக ஆக்குகின்றார். காமம், கோபம் மிகப்பெரிய எதிரியாக இருக்கின்றது. இவைகளை நான் இப்போது கடந்து செல்கின்றேன். இப்பொழுது உயர்ந்த பதவி உருவாகவில்லையெனில் கல்பத்திற்கும் இதே நிலைதான் ஏற்படும். இப்போது முந்தைய கல்பத்தை போன்று ராஜ்யம் ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கின்றது. இப்போது நாம் தாய்மார்களை முன்னால் வைக்கின்றோம். இது ராஜயோகத்திற்கான வழியாகும். பிரம்மாவின் மூலம் தந்தை ஸ்ரீமத் கொடுக்கின்றார். நாம் தேவதையாக ஆவதற்காக எப்படி ஆத்மா மற்றும் சரீரம் இணைந்திருப்பதால் வாழ்க்கை என்பது உள்ளதோ, அப்படி கர்மம் மற்றும் நினைவும் இணைந்து இருக்கின்றது. யோகி வாழ்க்கை வாழக்கூடிய நான் யோகா மற்றும் சகஜமாக இருக்கின்றது. நான் நினைவில் இருப்பதனால் அனைத்து காரியங்களும் தானாகவே வெற்றிகரமானதாக ஆகிவிடுகின்றது. ஃபைன் ஆகுபவர்களுடைய அனைத்து ஃபைல்களும் முடிவடைந்து விடுகின்றன. யோகி வாழ்க்கை அனைத்து பிராப்திகளின் வாழ்க்கையாகும். ஏனெனில் நான் கெட்ட சகவாசத்திலிருந்து சதா பாதுகாப்பாக இருக்கின்றேன். உண்மையான படிப்பு படித்து உண்மையான வருமானத்தின் சேமிப்பை சேமிக்கின்றேன். ஒவ்வொரு அடியிலும் தந்தையின் ஸ்ரீமத்படி நடப்பேன் என்று எனக்குள் உறுதியெடுத்துக் கொள்கின்றேன். அனைத்து புகார்களின் ஃபைலை முடித்துவிட்டு ஃபைன் ஆகக்கூடிய கர்மயோகி ஆத்மா நான். ஒவ்வொரு சமயமும் செய்விக்கக்கூடிய தந்தையின் நினைவில் இருப்பதால் நிரந்தர யோகி ஆத்மா நான். என்னை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய
பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.